வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வாட்டர் மெலன் கூலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாடி ஹீட்டுக்கெலாம் இது சூப்பரான ரெசிபியாக இருக்கும். பண்ணுறது செம்ம ஈஸி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் பாதாம் பிசினை ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2-3 பாதாம் பிசினை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி வைக்கணும். இதோட இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸை நான் ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். ஆனால் ஓவர் நைட் கூட நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்து நான் வாட்டர்மெலன் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி அரை பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணுன்ட்டு இல்லை, நம்ம அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ஒரு 5-6 புதினா இலை, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேர் இதில் உப்பு கொஞ்சம் போடுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் வேணுங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடியாக இருக்குது. இதை சர்வ் பண்ணும்போது நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசினை இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஜூஸ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வாட்டர்மெலன் கூலர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நைட்டே எல்லாம் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். நீங்களும் இந்த வாட்டர்மெலன் கூலரை கூலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.